ரோகிணி பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கிரிஷ், "ஆன்ட்டி நீங்க தான் என் அம்மா அப்படின்னு ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சீங்க?" அப்படின்னு கேட்கிறான். உடனே கிரிஷோட பாட்டி, "டேய் கிரிஷ், இது உங்க அம்மா இல்லடா, இது உன்னோட ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. உடனே கிரிஷ் சொல்றான், "நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்கிட்ட ஏன் இன்னும் மறைக்கிறீங்க?" அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட கிரிஷோட பாட்டி சொல்றாங்க, "ரோகிணி, எதுக்கு இப்ப இத பத்திலாம் பேசுன? அவன் பாத்தியா எல்லாத்தையும் கேட்டுட்டான். தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடாத ரோகிணி" அப்படின்றாங்க. அத கேட்ட ரோகிணி சொல்றாங்க, "அம்மா நான் வேணும்னா சொன்னேன். அவன் கேட்பான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ் சொல்றான், "ஆன்ட்டி இதுக்கப்புறம் நான் உங்கள ஆன்ட்டின்னு சொல்ல தேவையில்லல்ல, அம்மான்னு கூப்பிடலாம்ல" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ரோகிணி கிறிஷ கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. "அம்மா நான் இதுக்கப்புறம் உங்க கூடவே இருந்துடுறேன். என்ன மட்டும் ஏன் அங்க தனியா விட்டு வந்தீங்க? நான் உங்க கூடயே இருந்துடுறேம்மா" அப்படின்னு பாசமா கேக்குறான். அத கேட்ட ரோகிணி, "இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருடா. இப்போதைக்கு என் கூட இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்லிடுறான். "கிரிஷ், நான் தான் உங்க அம்மா அப்படின்னு நீ யாருக்கிட்டயும் சொல்லிராத. மத்தவங்க இருக்கும்போதும் என்ன அம்மான்னு கூப்பிடாத சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேக்குறான். "புரிஞ்சுக்கோ கிரிஷ், இப்ப என்கிட்ட கேட்காத. நான் கண்டிப்பா இதுக்கான காரணத்த நான் உன்கிட்ட சொல்றேன். சமத்து பிள்ளைல்ல, புரிஞ்சுக்கோடா" அப்படின்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு அவன் அமைதியாயிடுறான். இதுக்கு நடுவுல விஜயா மீனாவை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. "யாரு என்னன்னே தெரியாம கண்டவங்கள எதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து சேர்த்து வச்சிருக்க? அந்த பையன் யாரு, என்ன பொறப்பு எதுவுமே தெரியல. ஏன் அவனெல்லாம் கூட்டு வந்து வீட்ல வச்சிருக்கன்னு?" கன்னா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட ரோகிணி, "ஆன்ட்டி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவன் சின்ன பையன் தானே. அவனுக்கு உடம்பு சரியில்ல. அவன் என் ரூம்ல தானே இருக்கான். உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட விஜயா ரோகிணி கிட்ட கேக்குறாங்க, "நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீ என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகிணி, "ஆன்ட்டி அப்படி இல்ல ஆன்ட்டி. பாவம் இல்ல ஆன்ட்டி. அவனுக்கு உடம்பு சரியில்ல. சின்ன பையன். ஒரு நாள் தானே தங்கிட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. விஜயா இருந்தாலும் டவுட்டோடவே அமைதியா போயிடுறாங்க.